அஸ்ஸலாமு அலைக்கும். ஆப்பம் முட்டை போட்டுக்கிறேன், தேங்காய் பால், கருவாடு ஆக்கினது மிச்சம். ஆப்பத்துக்கு கருவாடு நல்லா இருக்கும், நிறைய கருவாடு நெஞ்சிட்டு, அதனால் கருவாடு தேங்காய் பால் ஆப்பம் முட்டை போட்டு ஆப்பம் சாதாப்பம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்பத்துக்கு கொஞ்சம் லேசாக நெய் ஊற்றணும், அப்போ தான் வணக்கம். நெய் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இந்த முட்டைக்கு மேலே லேசாக ஒரு சுட்டு போல் நெய் ஊற்றுனா திங்க மணக்கு 2 அப்பம் திண்டாலும் போதும். கரை முறிவிக்கிட்டு மணமாக வைக்கும். தேங்காய் பால் காம்பினேஷன், கருவாடு காம்பினேஷன். அதுக்கு அப்பத்துக்கு மீன் வச்சுக்கலாம். மீன் இல்லை, இந்த கருவாடு தான் இருந்துச்சு, அதனால் கருவாடை வச்சுக்கிட்டேன். எப்படிக்குன்னு பாருங்கள். எல்லாம் நான் எடுக்கிற கொஞ்சம் ஆடுதுங்கிறேன். ஒரு கையினால் வேலை பார்த்துட்டு ஒரு கையினால் செய்ததுனால கொஞ்சம் ஆடிக்கிட்டு ஆடத்தான் செய்யுது. சரி, கட்டாயம் தேங்காய் பால் வைங்க அப்பத்துக்கு. தொட்டு திங்க வந்து நல்லா வைக்கும். கறி வச்சுருந்தாலுமோ மீன் வச்சுருந்தாலுமோ கருவாடு வச்சுருந்தாலுமோ ரொம்ப டாப் ஆகிக்கும். சரிம்மா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப போடுறதை குறைச்சிக்கிட்டேன். ஏழையில் ஒன்று 1 2 தான் போட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.